கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்துப் போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாயிருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீது இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்க்குமாறு கட்டளை கொடுத்தார். தான் கொடுத்த கட்டளை கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்பதை தாவீது இப்போது உணர்கிறார். தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு தாவீது ராஜாவின் இருதயம் அவரை வாதிக்கிறது. தாவீதின் மனச்சாட்சி அவரை குற்றப்படுத்துகிறது. அது வரையிலும் தூங்கிக் கொண்டிருந்த அவருடைய மனச்சாட்சி இரவு வேளையிலே விழித்துக் கொள்கிறது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் புத்தியீனமாய் செய்தேன் என்று சொல்கிறார். ஜனங்களை எண்ணி தொகை பார்த்து தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். அவருடைய மனச்சாட்சி அவரை வாதிக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் தான் செய்த பாவத்தை அங்கீகரிக்கிறார். ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அதிகாலையில் காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்க்க வருவதற்கு முன்பாகவே தாவீதின் இருதயம் அவரை வாதிக்கிறது. தாவீதின் மனச்சாட்சி அவரை குற்றப்படுத்துகிறது. தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பிய பின்பு கர்த்தர் அவருக்கு காத் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக மறு உத்தரவு அருளுகிறார். காத் என்னும் பெயருக்கு சேனை என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் காத் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: யாக்கோபின் 7வது குமாரன், தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரன். தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக காத் பலமுறை ஏவப்பட்டிருக்கிறார். தாவீது ராஜாவாக ஆவதற்கு முன்பாகவே காத் அவருக்கு தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார். நாத்தானும் தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். தாவீது காலமே எழுந்திருந்த போது என்று அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் இருதயம் அவரை வாதித்தது என்றும், அவர் கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன் என்றும் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். கர்த்தர்தாமே தன்னுடைய பாவங்களை தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று
கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். நான் பெரிய பாவம் செய்தேன் என்றும் நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய இருதயத்தின் பெருமையினால் இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்க்கச் சொன்னார். இது மதியீனமான காரியம். கர்த்தர் தாவீதின் பாவத்திற்கு தக்கதாக அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியும் நியாயமும் உள்ளது. பாவம் செய்த தாவீது தண்டிக்கப்பட வேண்டும். அவர் தன்னுடைய பாவத்தை உணர வேண்டும். தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். தாவீது பல சமயங்களில் பாவம் செய்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் தன்னுடைய பாவத்திற்கு இதுபோல மனம் வருந்துவது வழக்கம். எப்போதும் போலவே இப்போதும் தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் வருந்துகிறார். தாவீது காலமே எழுந்திருந்த போது தன்னுடைய பாவத்தை பற்றி தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசியிடம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். தாவீதுக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை காத்திற்கு உண்டாயிற்று. கர்த்தர் காத்தை நோக்கி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வெறுக்கிற 7 காரியங்களில் மேட்டிமையும் ஒன்று. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. நீதிமொழிகள் 6:16 முதல் 19 வரை. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்படும். தாவீது பாவம் செய்தாலும் இந்த பாவத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பங்குள்ளது. ஆகையினால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூழ்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதின் பாவத்திற்கு பங்காளிகளாய் இருப்பதினால் தாவீதுக்கு தண்டனை வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தண்டனை வருகிறது. தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் பாவத்திற்கு ஆதரவாய் இருந்தார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாவம் செய்யுமாறு ஜனங்கள் அவரை வழிநடத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் பாவத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைத்தார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் தாவீதின் மேலும் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லார் மேலும் வருகிறது. கர்த்தர் தாவீதுக்கு 3 தண்டனைகளை சொல்லுகிறார். இந்த 3 தண்டனைகளில் தாவீது ஒரு தண்டனையை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் 3 தண்டனைகளையும் மொத்தமாக கொடுக்கவில்லை. அதே வேளையில் கர்த்தர் தாவீதை தண்டிக்காமலும் விட்டுவிடவில்லை. கர்த்தர் தாவீது மூலமாக தாவீதை நோக்கி, 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை காத் தாவீதுக்கு சொல்லுகிறார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவரை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வரவேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு முன்பாக வைக்கப்பட்ட 3 காரியங்களின் விவரம் வருமாறு: உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? பரலோக பிதா தாவீதை தண்டித்து திருத்த விரும்புகிறார். தாவீதை தண்டிப்பதில் கர்த்தருக்கு பிரியமல்ல. கர்த்தர் எல்லோரையும் நேசிக்கிறார். அவர் பாவிகளையும் நேசிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய பாவங்களை வெறுக்கிறார். மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்களை தண்டித்து முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் பாவிகளுக்கு கொடுக்கும் தண்டனை அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணரவும் அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் உதவியாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் தாவீதுக்கு 3 தண்டனைகளை சொல்லுகிறார். அவையாவன: இஸ்ரவேல் தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் யுத்தம், இஸ்ரவேல் தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகும். தாவீது இந்த 3 தண்டனைகளில்
ஏதாவது ஒரு தண்டனையை தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது இதை அவசரப்பட்டு முடிவு பண்ண வேண்டிய அவசியமில்லை. அவர் யோசித்து பார்த்து முடிவு பண்ணலாம். தாவீது முடிவு பண்ணாமலும் இருக்க முடியாது. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். கர்த்தரையும் அவருடைய கிருபைகளையும் தாவீது நன்றாக அறிந்தவர். ஆகையினால் கர்த்தருடைய கையில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஏனெனில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் பெரியது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். அதில் 70,000 பேர் செத்து போகிறார்கள். தாவீது மற்ற 2 காரியங்களை தெரிந்தெடுத்திருந்தால் அதில் எத்தனை பேர் மரித்து போவார்கள் என்பது தெரியவில்லை. தாவீது சவுலின் கையில் பல வருஷங்களாக விழுந்திருந்தார். சமீபத்தில் அப்சலோமுக்கு தப்பி ஓடினார். மனுஷருடைய கைகள் இரக்கமற்றவை, ஆனால் கர்த்தருடைய கரமோ கிருபையும் இரக்கமும் மிகுந்தது. சத்துருக்கள் மூலமாக தனக்கு தண்டனையோ அல்லது பஞ்சமோ வரக்கூடாது என்று தாவீது நினைக்கிறார். கர்த்தருடைய கோல் தன்னை கண்டித்து திருத்தட்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தாவீது மனுஷர் கையில் விழ விரும்பவில்லை. அவர் கர்த்தருடைய கையில் விழ ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்பது தாவீதுக்கு தெரியும். தாவீது ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய மகா பெரிய தயவையும் கிருபையையும் இரக்கங்களையும் அனுபவித்திருக்கிறார். பஞ்சம் 7 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும். சத்துருக்கள் 3 மாதம் தாவீதை பின்தொடர்வார்கள். கொள்ளை நோயோ இஸ்ரவேல் தேசத்திலே 3 நாள் மாத்திரமே இருக்கும். இம்3 தண்டனைகளில் கொள்ளை நோய் மாத்திரமே மிகவும் குறுகிய காலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த குறுகிய காலத்திற்குள் தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பி விடலாம் என்றும் கர்த்தரோடு ஒப்புரவாகி விடலாம் என்றும் விசுவாசத்தோடு இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகும் போது அந்த நோய் தாவீதின் மேலும் அவருடைய சொந்த குடும்பத்தார் மேலும் வரும். இஸ்ரவேல் தேசத்திலே சாதாரண ஜனங்கள் மீது கொள்ளை நோய் வருவது போல பிரபுக்கள் மேலும் ராஜ குடும்பத்தார் மேலும் கொள்ளை நோய் வரும். பஞ்சம் அப்படிப்பட்டதல்ல. தரித்திரருக்கு மாத்திரமே பஞ்சம் வரும். ஐஸ்வர்யவான்கள் பஞ்சத்திற்கு தப்பித்துக் கொள்வார்கள். தாவீதும் அவருடைய ராஜ குடும்பத்தாரும் பஞ்சத்திற்கு நிச்சயமாய் தப்பித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்க்குமாறு தாவீதுதான் கட்டளை கொடுத்தார். இந்த பாவத்திற்கு தண்டனையாக இஸ்ரவேல் தேசத்தின் மேல் 7 வருஷம் பஞ்சம் வரும்போது தாவீதும் அவருடைய ராஜ குடும்பத்தாரும் பஞ்சத்திற்கு தப்பிப்பார்கள். தாவீது இந்த தண்டனைக்கு தப்பிக்க விரும்பவில்லை. தன்னுடைய பாவத்திற்கு மற்றவர்கள் தண்டனை அனுபவிக்கும் போது தான் மாத்திரம் பாவத்திற்கு தப்பிக்க விரும்பவில்லை. தாவீது கொள்ளை நோய்க்கு ஒப்புக் கொடுக்கிறார். மனுஷர் கையிலே விழாமல் கர்த்தருடைய கையிலே விழ ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருப்பதினால் கர்த்தர் தன்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று தாவீது எதிர்பார்க்கிறார். தாவீதின் இருதயம் மேட்டிமையாய் இருந்தது போல பாவம் செய்தது. இப்போதோ அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறது. தன்னுடைய பாவத்திற்கு மனம் வருந்துகிறது. கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது. தான் பாவம் செய்தாலும் கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் என்று தாவீது சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய தண்டனைகளை அனுபவித்தாலும் அவர்கள் கர்த்தரை பற்றி நல்ல வார்த்தைகளையே சொல்லுவார்கள். அவர்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்துவார்கள். அவரை மகிமைப்படுத்துவார்கள். அவரை போற்றி புகழுவார்கள். தங்களுடைய பாவத்திற்கு கர்த்தர் நீதியான தண்டனையை கொடுத்தார் என்று பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அங்கீகரிப்பார்கள். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு சொன்னார். இதுவே பரிசுத்தவான்களின் பொதுவான வார்த்தை. இஸ்ரவேல் தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகட்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போகிறார்கள். 3 நாளில் 70,000 பேர் செத்து போகிறார்களா, அல்லது முதல் நாள் மாலையில் அந்திப்பலி செலுத்தும் வேளைக்கு முன்பாக 70,000 பேர் செத்து போகிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் கொள்ளை நோய் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர் ஒருவேளை தமது தூதனுக்கு கொள்ளை நோயை அனுப்புமாறு கட்டளையிட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரிடம் எப்போதுமே அதற்குரிய நபர்கள் இருப்பார்கள். கொள்ளை நோய் காலையில் ஆரம்பிக்கிறது.
3 பகலும் 3 இரவும் கொள்ளை நோய் தொடர்கிறது. ஆக மொத்தம் இஸ்ரவேல் தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாயிற்று. இந்த கொள்ளை நோயினால் 70,000 பேர் செத்துப் போகிறார்கள். கர்த்தரோ தம்முடைய கிருபையினால் தம்முடைய நியாய தீர்ப்பை தளர்த்துகிறார். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். தேவதூதன் எருசலேமை அழிக்க ஆயத்தமாய் இருக்கிறான். ஒருவேளை மற்ற பட்டணங்களை விட எருசலேமிலே துன்மார்க்கமும் மேட்டிமையும் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆகையினால் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டுகிறான். அப்போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தர் ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்று சொல்லுகிறார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருக்கிறான். தேவதூதன் ஏற்கனவே தான் முதல் பெயர்சபா மட்டும் கொள்ளை நோயை அனுப்பிவிட்டான். இப்போது எருசலேமை அழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எருசலேம் கர்த்தருடைய நேசமான பட்டணம். அதை தமக்கு தலைநகரமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த பட்டணத்தை அழிக்க தேவதூதன் அதன் மேல் தன் கையை நீட்டினான். ஆனால் கர்த்தரோ அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். தேவதூதனுடைய கையை நிறுத்துமாறு கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதனால் எருசலேம் பட்டணம் தனக்கு வரவிருந்த அழிவில் இருந்து தப்பிக்கிறது. தம்முடைய சாபத்தை தொடர வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. எருசலேம் பட்டணத்தை அழிக்காமல் கர்த்தர் தமது மனதை மாற்றிக்கொள்கிறார். ஒரே ஒரு தேவதூதனை கொண்டு கர்த்தர் ஒரு பட்டணத்தையே அழிப்பதற்கு சித்தம் கொண்டார். ஒரு தேவதூதனால் ஒரு இரவில் 1,85,000 யுத்த வீரரை சங்காரம் பண்ண முடியும். அர்வனாவின் போரடிக்கிற களம் மோரியா மலையில் இருக்கிறது. இதே மலையில்தான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்கு வந்தார். அப்போது கர்த்தர் வானத்திலிருந்து ஆபிரகாமோடு பேசினார். ஈசாக்கை பலியிடுவதை தடை பண்ணினார். அதுபோலவே இப்போது கர்த்தர் வானத்தில் இருந்து பேசுகிறார். எருசலேமை அழித்து போடாதவாறு அதை பாதுகாக்கிறார். தாவீது ஏற்கனவே தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் என்றும் நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபித்தார். இப்போது தாவீது மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். ஜனத்தை உபாதிக்கிற தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருக்கிறான். தாவீது ஜனத்தை உபாதிக்கிற தூதனை காண்கிறார். அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் நேரடியாக பேசுகிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து என்பவரே அவர். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு மத்தியஸ்தர் நமக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி தொகையேற்றிய பாவத்தை தாவீது இங்கு 2ஆம் முறையாக அறிக்கை பண்ணுகிறார். எல்லா பாவங்களையும் தாவீது தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்காமல் விட்டுவிடுமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னை மட்டும் தண்டிக்குமாறு தாவீது கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை ஆடுகள் என்று வர்ணிக்கிறார். ஜனங்களை ஆடுகளாக வர்ணித்த முதல் மனுஷன் தாவீதுதான். தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். தன் சிறு வயதில் ஆடுகளை மேய்த்தவர். ஆடுகளை பற்றி நன்கு அறிந்தவர். ஆகையினால் ஜனங்களை ஆடுகளாக வர்ணித்து பேசுகிறார். தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் ஆட்டை பற்றி கூறியிருக்கிறார். ஆனால் தாவீது இங்கு ஆடுகள் என்று கூறுவது இஸ்ரவேல் ஜனங்களையே குறிக்கும். மனுஷரை ஆடுகள் என்று வர்ணித்தவர்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: தாவீது, பெயர் தெரியாத ஆசிரியர், ஆசாப், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சகரியா, இயேசு கிறிஸ்து, பவுல், பேதுரு. இந்த பாவத்திற்கு தாவீது மட்டுமே காரணம். ஒருவன் தான் செய்த பாவத்தை அங்கீகரித்து அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவனுக்கு சமீபமாக இருக்கும். தேவதூதனுடைய கையிலே பட்டயம் இருக்கிறது. அவன் அந்த பட்டயத்தை எருசலேமை அழிப்பதற்காக அதற்கு நேராக நீட்டி இருக்கிறான். கர்த்தருடைய தூதன் இப்போது
எருசலேமை உபாதிக்கிற தூதனாய் இருக்கிறான். தாவீது அந்த தூதனை பார்க்கிறார். ஆனாலும் அவர் அந்த தூதனிடம் ஒன்றும் விண்ணப்பம் பண்ணவில்லை. தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தூதனால் அவனுடைய சுய சித்தத்தின் பிரகாரமோ அல்லது சுய விருப்பத்தின் பிரகாரமோ கிரியை செய்ய முடியாது என்பது தாவீதுக்கு தெரியும். கர்த்தரே அந்த தூதனை ஆளுகை செய்கிறவர். தூதனுடைய கையில் சுடரொளி பட்டயம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் மகா பெரிய இரக்கங்கள் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று கேட்கிறார். தாவீது தன்னுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தானே காரணம் என்பதையும் தாவீது ஒத்துக்கொள்கிறார். தன்னுடைய பாவத்திற்காக எருசலேம் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று தாவீது அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில், நான் தான் பாவம் செய்தேன், ஆகையினால் உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று கேட்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்று கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களுக்கும் பாவத்தின் தண்டனைகளுக்கும் நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே தம்மீது ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவானவர் தம்முடைய திரு இரத்தத்தை நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கான மீட்பின் கிரயமாக செலுத்தினார். ஆடுகள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்.